ரேகை இணையத்தொடர் விமர்சனம். பாலஹாசன், பவித்ரா ஜனனி, சந்தியா, வினோதினி வைத்தியநாதன், அஞ்சலி ராவ், இந்திரஜித், ஸ்ரீராம் மற்றும் பலர் நடிப்புல எம். தினகரன் இயக்கத்துல RS ராஜ் பிரதாப் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் ரேகை. ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களது கைவிரல் ரேகை வெவ்வேறாக இருக்கும். அப்படி இருக்க வாய்ப்பில்லையே என்ற சந்தேகத்தில் அந்த ரேகை தொடர்பாக போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரான ஹீரோ பாலஹாசன் விசாரணை மேற்கொள்கிறார். சம்பந்தப்பட்ட 4 பேரும் இறந்த தகவல் கிடைக்கிறது. 4 பேரும் எதிர்பாராத விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக மருத்துவ அறிக்கை தெரிவித்தாலும் பாலஹாசன் அதன் பின்னணியில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்பதை உணர்ந்து விசாரணையில் தீவிரம் காட்டும் போது 4 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கும் உண்மை தெரிய வருகிறது. எந்தவித தடயங்களும் இல்லாமல், குறிப்பாக பிரேத பரிசோதனையில் கூட எந்தவித சந்தேகமும் ஏற்படாத வகையில் கொலை செய்யப்பட்டிருக்கும் இந்த 4 பேர் யார்? அவர்களை கொன்றது யார்? எதற்காக? இவர்களின் கைவிரல் ரேகை ஒரே மாதிரியாக இருப்பது எப்படி? ஆகிய கேள்விகளுக்கான விடைகளை விறுவிறுப்பான திரைக்கதை மற்றும் அதிர்ச்சியூட்டும் பின்னணியோடு சொல்வதே ரேகை. விடுதலை திரைப்படத்தின் கடைநிலை காவலராக நடித்து கவனம் ஈர்த்த பாலஹாசன் இந்த படத்தின் ஹீரோவாக சப் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடித்து அசத்தியிருக்கிறார். அளவான நடிப்பு, கூர்மையான பார்வை, கம்பீரமான உடல் மொழி, தெளிவான செயல்திறன் என ஒரு புலனாய்வு அதிகாரிக்கு தேவையான அனைத்து தகுதிகளுடன் வலம் வந்து தனது கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்திருக்கிறார். போலீஸ் கான்ஸ்டபிள் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் பவித்ரா ஜனனி தனது வேலையை குறையில்லாமல் செய்திருக்கிறார். வினோதினி மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து கவனம் ஈர்க்கிறார். இசையமைப்பாளர் RS ராஜ் பிரதாப்பின் இசை புலனாய்வு மற்றும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகளுக்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மகேந்திரா M. ஹென்றி காட்சிகளை வெவ்வேறு கோணத்தில் காட்சிப்படுத்தி லான் லீனர் என்பதை மறந்து பார்வையாளர்களை தொடருடன் ஒன்றிவிட செய்கிறது. படத்தொகுப்பாளர் துரை பிரகாஷ் ஒவ்வொரு எபிசோடிலும் பல மர்ம முடிச்சுகளை போட்டு அடுத்த எபிசோடை எதிர்பார்ப்புடன் பார்க்க வைக்கும் விதத்தில் காட்சிகளை தொகுத்திருக்கிறார். பிரபல எழுத்தாளர் ராஜேஷ்குமார் நாவலை அடிப்படையாக கொண்டு இந்த தொடரை எழுதி இயக்கியிருக்கும் M. தினகரன் எதிர்பார்க்காத திருப்பங்களோடு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் மூலம் பார்வையாளர்களுக்கு புதிய புலனாய்வு த்ரில்லர் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். 6 எபிசோடுகளையும் ஒன்றாக பார்த்தாலும் நேரம் போனதே தெரியாதவாறு ஒவ்வொரு எபிசோடிலும் ஒரு சம்பவம், அதன் மூலம் போடப்படும் மர்ம முடிச்சு, அந்த முடிச்சை அவிழ்க்கும் ஹீரோவின் விசாரணை என்று தொடரை பரபரப்பாக நகர்த்தி செல்கின்றனர். மொத்தத்துல ரேகை அதிர்ச்சியும் ஆச்சரியமும் நிறைந்த உண்மை.